அப்போதே ஏதோ ஏடாகுடமாக நடக்கப் போகிறது என நினைத்தேன். வேண்டுமென்றே அடியன் இதை செய்யவில்லை சுவாமி. ஏதோ விபத்து போல் நடந்துவிட்டது. விபத்து திரும்ப திரும்ப இதையே சொல்லிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்னங்க வேலை? காலக்ஷேபம் செய்ய அது உகந்த இடமா என்று பார்க்க போனாயோ? மண்டபத்தை புனருத்தாரணம் செய்வதுதான் நல்லது. திம்மப்பட்டியில் நான் ஒரு அரங்கம் நிர்மாணித்திருந்தேன். சரியான நாளும் வேளையும் பார்த்துத்தான் அதை திறந்தார்கள். ஆனால் அதில் நடந்த முதல் நிகழ்ச்சியிலேயே திரை தீப்பிடித்து எரிந்து அரங்கம் சேதமடைந்து விட்டது. நல்ல நாளில் நல்ல வேளையில் திறந்தும் கூடவா அப்படியாகிவிட்டது? அதைத்தான் ஐயா நான் சொல்ல வந்தேன். திறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அதனுள் ஒரு பிராணி இறந்து கிடந்ததாம். பிறகுதான் காவலாளி கூறினார். ஆனால் இவன் செய்த காரியம் இருக்கிறதே, புனரோத்தாரணம், புண்ணியாக வசனம் எல்லாம் செய்து கோமியத்தை குடம் குடமாக கொட்டி அலம்பினால் கூட இந்த பாவம் போகாது. உள்ளே காலை வைத்த இவனை... திருக்கோஷ்டியாரே, தாங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். ஆத்திரப்படாதீர்கள். நடந்தது நடந்துவிட்டது. நானும் அதைத்தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் இவன் கால்கள் உள்ளே பட்டு விட்டதே, இவனை என்ன செய்ய? திருக்கோஷ்டியாரே, ஒரு சின்ன பரிகாரம் இருக்கிறது. என்ன சொல்லுங்கள். ஈசான்ய மூலையில் பதித்திருக்கும் ஒரு கல்லை பேர்த்து எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக புதிதாக ஒரு கல்லை பதித்தால் மண்டபத்தை இடித்துவிட்டு புதியதாக கட்டினதாக ஐதீகம். கல்லுக்கு பதிலாக இவனே அங்கு பதியுங்கள். சரி, விடுங்கள். ஆத்திரம் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஏனப்பா மாரநேர் நம்பி, எப்படி இவரை ஆத்திரப்படுத்தி விட்டாய் பார்த்தாயா? பார்த்து நடந்து கொள்ள வேண்டாமா? நம் ஆச்சாரியரின் கருணையை நீ துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறாய். இல்லை இல்லை, அவரின் கருணையை அடியேன் அறிவேன். ஆனால் நிச்சயமாக அதை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அவரின் மீதிருக்கும் மரியாதை காரணமாகத்தான் ஆச்சாரியர் காலட்சேபம் செய்ய போகும் மண்டபம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க ஆவலாகத்தான் போனேன்.